ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு WTC ஸ்டாக். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கர் பேண்டோட இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போலிங்கர் பேண்ட் இண்டிகேட்டர்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரி இது இருக்குன்னு பார்த்துக்கலாம். போலிங்கர் பேண்ட்னா ஃபர்ஸ்ட் 3 லேயர் இருக்கும். அப்பர் பேண்டு, மிடில் பேண்டு, லோயர் பேண்ட் இருக்கும். அந்த 3 கான்செப்டோட விஷயம் என்னன்னா, மிடில் பேண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் 20 வந்து குறிக்கும். அது EMA 20 சொல்றாங்கல்ல, அந்த மூவிங் ஆவரேஜ் 20 குறிக்கும். எப்பப்பெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா, மிடில் பேண்ட், இதுக்கு மேல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிருந்துச்சுன்னா அப் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இது கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருச்சுன்னா லோ ட்ரெண்ட்னு, அதாவது டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு பக்கம், இது வந்து நேற்று நடந்தது கான்செப்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பர் பேண்டை வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப இது அப்ரோச் பண்ணும்போது, ரெஃபர் பண்ணும்போது ரிவர்சல் ஆகலாம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இஎம்ஏ வீடியோ சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ஓவர் பாட் தோணும், அதிக வேல்யூ வச்சு எப்போ மார்க்கெட் கீழே வரலாம்னு இண்டிகேட் பண்ணணும். அதாவது எப்போ லோயர் பேண்ட் டச் ஆகுது, லோயர் பேண்டுக்கு கீழே வெளியே போகுதுன்னா மார்க்கெட் வந்து எனி டைம் வந்து அப் ட்ரெண்ட் போகலாங்கிறது அது ஒரு சஜஷன் கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே வந்து மார்க்கெட் வந்து இந்த பேண்டை தேர்ட் லேயர் விட்டு கீழே வந்திருக்கு, லோயர் பேண்டை கீழே இறங்கி வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் வந்து திரும்ப புல் பேக் ஆகி மேலே போயிருக்கு. சரிங்களா? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆரஞ்சு கலர் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கே இந்த பேண்ட் டச் ஆயிருக்கு. ஸோ அகைன் அங்கே ரிவர்சல் கொடுத்துருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் பேண்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதையும் நம்ம மைண்டில் வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த போலிங் ஏற்படுற கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், சினாரியோ தான். இந்த ரெண்டு பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப், இது வந்து பாத்தீங்கன்னா போலிங்கர் பேண்ட் வந்து ஹை வொலட்டிலிட்டி இருக்கும்போது, ஐ வந்து ஜாஸ்தியா இருக்கும்போது ரெண்டு பக்கமும் எக்ஸ்பென்ஷன் ஆகும். எக்ஸ்பென்ஷன் ஆச்சுன்னா ஒரு தோராயமா ஒரு மதிப்பீடு என்ன சொல்லணும்னா, எவ்வளவு தூரம் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கோ அவ்வளவு தூரத்துக்கான மார்க்கெட் மேல எக்ஸ்பெண்ட் ஆச்சுன்னா மேல போற வரைக்கும் மார்க்கெட் இருக்கும், கீழே எக்ஸ்பெண்ட் ஆச்சுன்னா கீழே இவ்வளவு தூரம் வரைக்கும் மார்க்கெட் போகும் சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணும். நேற்று நடந்த வொலட்டிலிட்டி பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஹையா வந்து வொலட்டிலிட்டி இருந்திருக்கு. ஸோ இந்த வொலட்டிலிட்டி கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பக்கமுமே மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து விரிஞ்சிருக்கு மார்க்கெட். ஸோ இந்த ரெண்டு பக்கமே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து விரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சைட் வேஸ். ரெண்டு பக்கமும் பேண்டு ரொம்ப சுருங்கி அவங்க நிலையில வரும்போது இது வந்து சைட் வேஸ் மார்க்கெட். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி சைட் வேஸ் ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம், ஏதாச்சும் ஒரு டைம் பிரேக் அவுட் கொடுக்குன்னு நினைப்போம். அது எதிர் கால்ஸா இருக்கலாம், புட்ஸா இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சார்ட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, ஓகே எந்த பக்கம் வந்து ஒய் ஜாஸ்தி இருக்கு, எந்த பக்கம் சப்போர்ட் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லிட்டு பிரைஸ் ஆக்ஷன் பண்ணி நம்ம மூவ் பண்ணுவோம். இது வந்து இண்டிகேட்டர் மெயின் எதுக்குன்னா, ஒரு ஓவர் பாட்டையும் ஓவர் சோல்டிங் கணிக்கிறது தான் இந்த இண்டிகேட்டர். சரிங்களா? இந்த நடுவில் வயல் லைன் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். எப்பப்பெல்லாம் இந்த ஆரஞ்சு லைன் மேல வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கோம் பாருங்க, இந்த ஆரஞ்சு லைன் மேல மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப் ட்ரெண்டா, இந்த ஆரஞ்சு லைன் மேல மார்க்கெட் போறது அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்க மார்க்கெட் எப்பெல்லாம் இந்த ஜோன் வருதோ, ஓவர் பாட் ஜோன் வருதோ, நம்ம கொஞ்சம் கணிச்சிடணும். ஓகே இது வந்து இந்த டைம் வந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு கணிச்சிடணும். ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் ஆக்ட் ஆயிருக்கு. இந்த ஆரஞ்சு லைன் வந்து மேல போயிட்டு கீழே வரும்போது ஒரு ரீடெஸ்ட் ஆக்ட் ஆயிருக்கு. நல்ல மார்க்கெட்ல நல்லா வந்து இண்டிகேட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகுங்க. சரிங்களா? ரீடெஸ்ட் ஆக்ட் ஆயிருக்கு. ரீடெஸ்ட் ஆக்ட் ஆகிட்டு அகைன் வந்து புல் பேக் கொடுத்து மேலே போயிருக்கு. இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா வந்திருக்கு. இந்த இந்த மேல் டச் ஆனோன்னு அகைன் பிரைஸ் வந்திருக்கு. ஸோ இங்க ரீடெஸ்ட் கொடுக்காம இந்த பேண்டையும் உடச்சிட்டு கீழே போனதுனால மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வந்துருச்சு. ஸோ அகைன் வந்து இந்த பிரைஸ் இந்த ஆரஞ்சு கலர் பேண்டு கீழே போனதுனால டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் எவ்வளவு நேரம் சஸ்டெயின் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, இங்க வரைக்கும் இந்த இந்த வொலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி பாத்தீங்களா, இங்க வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு புல் பேக் ஆகிட்டு மேல போயிருக்கு. அகைன் இதுக்குள்ளேயே சைடு ஆயிடுச்சு. எப்பப்பெல்லாம் இந்த மார்க்கெட் வந்து இந்த ஆரஞ்சு லைன்ல மேலையும் கீழையும் மேலையும் தொட்டு தொட்டு கிட்ட போயிட்டு இருக்கோ அப்ப சைட்வேஸ் மார்க்கெட். எப்பப்பெல்லாம் இந்த ஆரஞ்சு லைன் மேல வந்து நல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ இந்த மாதிரி ட்ரேட் ஆகணும். இந்த மாதிரி லைன் மேல நல்லா ட்ரேட் ஆனா அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் டச் பண்ண உடனே நம்ம ரிவர்ஸில் கொடுக்கும் அல்லது ரீடெஸ்ட் கொடுக்கும் சொல்லிட்டு இந்த லைன் வரைக்கும் எதிர்பார்க்கணும். இந்த லைன் வரைக்கும் எதிர்பார்த்தக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்கிட்டு போகுதுன்ற ஒரு ஐடென்டி பண்ணக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து எப்பப்பெல்லாம் இந்த ஆரஞ்சு லைன் கீழே இருக்கோ அப்பெல்லாம் டவுன் ட்ரெண்ட். நீங்க வந்து என்ன பண்ணலாம், டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து புட் சைடு போகலாமா கால் சைடு போகலாமா இண்டிகேட் பண்ணி நம்ம எடுக்கணும். பாத்தீங்களா, இது ஃபுல்லாமே டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் தான். ஸோ இது ஃபுல்லாமே புட் சைடுக்கான மார்க்கெட் போயிருக்கு பாருங்க. இது ஃபுல்லாமே இது ஃபுல்லா கால் சைடு மார்க்கெட். ஸோ ரெண்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இதை டச் பண்ணி கீழே போச்சுன்னா புட் சைடு வந்து ப்ரைஸ் ஃபுல்லா இருக்க வரைக்கும் புட் சைடு ஆப்ஷன் இருக்கு. இது ப்ரைஸ் ஃபுல்லா மேல இருக்க வரைக்கும் கால் சைடு ஆப்ஷன் இருக்கு. எப்பப்பெல்லாம் இந்த ப்ளூ கலர் என்ன மேல தொட்டா ரிவர்சல் ஆகும், இந்த ப்ளூ கலர் கீழே தொட்டா பவுன்ஸ் பேக் ஆகி மேல போகும். அவ்வளவுதான் கான்செப்ட். சிம்பிளா வந்து இதோட இண்டிகேட்டர் முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஆர்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் தனியாக யூஸ் பண்றது நம்ம ஆர்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ஆல்ரெடி நான் இஎம்ஐ இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், ஆர்எஸ்ஐ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். எப்பப்பெல்லாம் நம்ம ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட் ஓவர் வருதோ என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா.
இந்த ப்ளூ கலர் தாண்டா என்ன பர்பஸ் அதெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். சேம் கான்செப்ட் அந்த போலிகர் பேண்டும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போகுது. அப்போ இந்த ஆர்எஸ்ஐ பாருங்க, ஆர்எஸ்ஐ பாருங்க, இந்த ஜோன் ஓவர் சோல்ட் ஜோன் கிட்ட வந்தக்கப்புறம் இந்த ஆர்எஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆகும்போது மேலே தான் போயிருக்கு பாருங்க. அப்போ இந்த ஸ்டொக்காஸ்டிக் ஆர்எஸ்ஐ நான் ரொம்ப நம்ம சொல்லியிருப்பேன், ஸ்கேல்பிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்எஸ்ஐயும் பாருங்க, இது ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு இண்டிகேட்டருமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மேலே தான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் மேலே நல்ல மார்க்கெட் போயிருக்கு. ஸோ கரெக்டாக சைட்வேஸ் போகும்போது பாருங்க, இங்கே ஆர்எஸ் சைட்வேஸே போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் அது வந்து உங்களுக்கு வந்து சைட்வேஸ் போகும்போது இதுவும் இண்டிகேஷன் பண்ணி பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இது எல்லாமே நீங்க ஒரு இண்டிகேட்டர் பர்பஸ் தான். நீங்க வந்து மெயின் சார்ட்ல யூஸ் பண்ற அத்தனை இண்டிகேட்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும். ஆனா நீங்க அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுங்கிறது எப்படி உங்களுக்கு கணிக்கணும்னா, நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம சார்ட்ல வாட்ச் பண்ணோம் பாத்தீங்களா, அதையும் நம்ம பேஸ் பண்ணி வாட்ச் பண்ணணும். ஸோ எனி டைம் ஃபால் ஆகலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தேன் 24 வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் உண்டான நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் கொடுத்துச்சு, ஓரளவுக்கு வந்து மேலே தாண்டி போக விடல. ஸோ அந்த மாதிரி நேரங்களையும் நம்மளும் ஒரு மேனுவலா செக் பண்ணிக்கணும், நல்லது. சரிங்களா? இப்போ லைட்டா தியரி மட்டும் பார்த்துடலாம். இதுதான் தியரி. போலிங்கர் பேண்ட் என்ன, ஒரு 3 பேண்ட் இருக்குங்க. அது 3 பேண்ட்ல ஒரு நடுவில் மிடில் பேண்ட் வந்து 20 மூவிங் ஆவரேஜ். அது மினிட்டை கவுண்ட் பண்ணீங்கன்னா 20 மினிட். எத்தனை மினிட் கவுண்ட் பண்ணீங்கன்னா இன்ட்டு 5 மினிட்னா 5 இன்ட்டு 20 எவ்வளோ பாருங்க, 100 மினிட்ஸ். அதோட டே கவுண்ட் பண்ண டே. இது நீங்க டைம் ஃப்ரேம் என்ன சூஸ் பண்ணீங்களோ அந்த டைம் ஃப்ரேம்ல. தென் வந்து பாத்தீங்கன்னா நான் +2 -2ங்கிறது அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட். சரிங்களா? ப்ளூ கலர் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட். இது +2ங்கிறது மேல, -2ங்கிறது கீழே. இந்த பேண்ட் என்ன பண்ணும், எக்ஸ்பாண்ட் பேண்ட் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ். வாலட்டிலிட்டி எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து பேண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆகும். அதான் இங்க சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த ரெண்டு சைடு பேண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கா. இந்த எக்ஸ்பென்ஷன் ஆன பேண்ட் தான் இந்த வாலட்டிலிட்டிக்கான காரணம். இந்த ரெண்டு சைடு எக்ஸ்பெண்ட் ஆகி பாத்தீங்களா, எதான் சொன்ன ஐவி இன்க்ரீஸ் ஆகும்போது நேற்று வந்து ஃபுட் சைடு கால் சைடு ரொம்ப மோசமா இருந்ததுனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஈவி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் 30 மேல இருந்துச்சு, ஃபுட் சைடு கால் சைடு 28 மேல. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சைபேஸ் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே பாத்துருவோமா? ஓகே, இப்பெல்லாம் பேண்ட் வந்து வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ பேண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பேண்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதோ வாலட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஐவி வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப லோவா தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ சைபேஸ் மார்க்கெட்னால பேண்ட் வந்து ரொம்ப சுருங்கிருச்சு. சரிங்களா? இதான் கான்செப்ட். இதுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம indicator 3 lines இதான் படி இதான் மேலே போட்டதா. when price movement close to the upper band it indicates a overbought. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிரைஸ் வந்து மேல டச் ஆகும்போது ஓவர் பாட்டுக்கான அர்த்தம், லோயர் டச் ஆகும்போது ஓவர் சோல்டுக்கான அர்த்தம். அப்ப கீழே வந்தா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மேல வந்தா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஓவர் பாட் இருக்கும்போது கீழே வரும், அப்போ மேலே போகும்போது என்ன பண்ணலாம், இந்த இந்த மேலே போயிடுச்சு. இப்போ புட் சைடு நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா புட் சைடுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் இருக்கு. அட்லீஸ்ட் புட் சைடு வந்து இந்த பேண்ட் வரைக்கும் வருங்கிற ஒரு நமக்கு இண்டிகேஷன் கிடைச்சா நம்ம போய் எடுத்துடணும். அல்லது இங்க இருந்து இங்க வரும்போது கால் சைடுக்கான வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த பேண்ட் வரைக்கும் போகிற நம்பிக்கையில நம்ம எடுத்துடணும். சரிங்களா? அது ஒரு அப்போது ஆர்எஸ்ஐயும் சேர்த்து பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? இதைத்தான் நம்ம சொல்லியிருக்கேன். இந்த ஸ்குவீஸ் பிரேக் அவுட்ஸ்ங்கிறது இதுதான். சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஒட்டி வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த ஒட்டி வந்திருக்கா. அப்ப சைட்வேஸ் அர்த்தம் மண்டே மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துரும். அவன் அப்டேட் கொடுக்கும், டவுன் சைடு கொடுக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்பு கொடுத்துருச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து எதிர்பார்த்து ரெடியா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது, when price has one band it often indicates a strong trend. அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட்லேயே டச் ஆகி திரும்ப போயிட்டு இருக்குன்னா அப்போ ஒரு நல்ல அப் ட்ரெண்டா இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் பேண்டிங் மேல தான் பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஆனா மேல டச் ஆகி அடுத்த கேண்டில் வைக்க அப் ட்ரெண்ட் ஆகுன்னு நம்ம கணிச்சுக்கிறோம். அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கோம், அது நோக்கி போயிட்டு இருக்கோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ் ஆக்ஷன்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அது டவுன் சைடு வந்துச்சுன்னா டவுன் சைடு பிரைஸ் டச் ஆகி போகும்போது புட்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த புட் சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நீங்க பாத்தீங்களா, இது ஃபுல்லா புக்கான மார்க்கெட்டா, ஒரு ஒரு சஜஷன் இது வரைக்கும் இங்க தொட கீழே வந்திருக்கு, ஒரு சைட் வேஸ் கொடுத்துருக்கு, அகைன் வந்து மேல ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பீரியட்ல நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த பாத்தீங்களா, இந்த இதெல்லாம் சூப்பரா தெரியுது பாருங்க. இதெல்லாம் மேல நல்ல ஒரு அப்டேட் தான். இந்த ஆரஞ்சு லைன் மேல போயிட்டு இருக்கு பாருங்க. இதெல்லாம் மேல வரைக்கும் இந்த பேண்டுக்கு மேலே போயிருச்சு, அகைன் வந்து கீழே வந்துருச்சு. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், பேண்டை தொட்டாலோ பேண்டுக்கு மேலே போனாலோ அது வந்து ஓவர் பாட்டம் சொல்லியிருக்கேன், கீழே வந்துருச்சு. ஸோ இது ஒரு நல்ல இண்டிகேஷன் தான். இதை நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ட்ரேட் பண்றது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதை ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்து நேற்று விளாட்ல ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பைரி வரதுனால பேங்க் எக்ஸ்பைரி கிடையாது, மிட் கேப் நிஃப்டி எதுவும் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ
ஸோ அதனால தான் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ட்ரெண்டிங் நடக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். நிஃப்டி இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து 0.0லாம் நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் ஒரு எஜிஸ்ட் தான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ வி ஆர் நாட் செபி ரிஜிஸ்டர் பர்சன், வி ஷேர் அவர் நாலேஜ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து கண்ட்ரோல் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால ஓரளவுக்கு சென்செக்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருந்துச்சு. ஸோ இனிமே 0.0 எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2.5க்கு மேல ஒரு 240 250 அந்த மாதிரி டைம் ஜோன் வச்சு பண்ணுங்க. ப்ரைஸ் வந்து லோவா கிடைக்கிறது மட்டும் பண்ணுங்க. அட் த மணில பண்ணுங்க. சரிங்களா? அதை மட்டும் நீங்க ரிசர்ச் பண்ணி பண்ணுங்க. இண்டிகேட்டர் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.